நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். நாளொரு நாளடி. அதிகாரம் பெரியாரைப் பிழையாமை. பாடல் 168. தெரியத் தெரியும் தெரிவிலார் கண்ணும் பிரிய பெரும்படர் நோய் செய்யும். பெரிய உலவா இருங்கழிச் சேர்ப்ப யார்மாட்டும் கலவாமை கோடியுறும். இந்த பாடல் ஒரு நல்ல கருத்தை சொல்லுகின்றது. உப்பளம் நிறைந்திருக்கின்ற உவர்நீர் தேக்கம் அமைந்திருக்கின்ற ஒரு நெய்தல் நில தலைவனை அழைத்து சொல்லுகின்றார் அந்த புலவர். இந்த நூல்களெல்லாம் நல்லறிவை தரக்கூடிய நூல்கள் என்று தேடி தெரிந்து கற்று அதனால் தெளிவடையாதவன் என்ற நிலையிலே இருக்கின்ற மூடனிடம் கூட நேசம் வைத்துவிட்டால் அந்த நேசத்திற்கு பிறகு ஆன ஒரு பிரிவு கூட நமக்கு துன்பத்தையே தரும். உவப்பத்தலை கூடி உள்ளப்பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று வள்ளுவர் சொல்லுவார். அது வேறு வகையான பிரிவு. நினைத்து நினைத்து மகிழத்தக்க வகையிலே நட்பு கொண்டவர்கள் பிரியும் பொழுது வருகின்ற ஒரு நிலை. இது பிரியும் பொழுதும் கூட துன்பத்தையே தருகின்ற நிலை. சில திரைப்படங்களிலெல்லாம் பார்த்திருப்போம். எதிர்மறை கதாபாத்திரங்கள் தங்களோடு இணங்கியிருப்பவர்கள் பிரியும் பொழுது கூட அவர்களை தாக்குவார்கள், தீமை செய்வார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்ற நிலையிலே இதை நாம் சிந்திக்கலாம். அப்படிப்பட்ட துன்பம் அன்பு வைத்து நேசம் வைத்து சேர்ந்திருந்தவர்கள் பிரியும் போது கூட வருகின்றது என்று சொல்லும் பொழுது, எவரிடமும் நெருங்கி பழகாமல் தாமரை இலை நீர் போல இருந்து பழகுகிற ஒரு பான்மை அனைவருக்கும் மிகப்பெரிய பயனை தரும், நலத்தை தரும் என்கின்ற நிலையிலே அப்படி நெருங்கி பழகாமையை ஒரு பண்பாக உடையவர்களாக சான்றோர்கள் இருப்பார்கள் என்கின்ற ஒரு செய்தியை இந்த பாடல் நமக்கு தருகின்றது. சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.